ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லான்னு ரொம்ப இந்த வீடியோ மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு லைவாக உங்களுக்கு ஒரு வண்டி ப்ராப்ளமு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இது எனக்கு ஒரு தெரிஞ்ச கஸ்டமரு. இவரோட வண்டி ஸ்டார்ட் ஆகலை, கரண்ட்டெல்லாம் கரெக்டாக வரும். பட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. 2 நாள் ஓட்டுறாரு, 3 days ஆன பின்னாடி வண்டி வீட்டில் நிற்க வைக்குவார். ஆனால் வண்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா, இது என்ன ப்ராப்ளம்னு நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம் இந்த வீடியோ மூலிமா. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் நான் கொஞ்சம் பிஸினால இவர் நான் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண முடியல. இவர் லாஸ்ட்டாக ஒரு 2-3 மெக்கானிக்கை கன்சல்ட் பண்ணார். ஸோ அவங்களும் ப்ராப்பராக அது அவங்கக்கிட்ட ரெடி ஆகலை. இப்போ மறுபடியும் என்கிட்ட எடுத்து வந்திருக்காரு. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே ஓல்டு வண்டியை மட்டும் நம்ம எப்படி வச்சுக்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இது பேக்கு ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வண்டி பாருங்கள் கண்டிஷனு. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது என்ன ப்ராப்ளம் ஆகிக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா பாருங்கள், ஹோண்டா கம்பெனி. ஓகேங்களா, பழைய மாடல் 2006 இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோட்டல் இன்ஜினில் நம்ம வேலை பண்ணோன்னா அந்த பேனெட்டு ஃபுல்லாக அந்த பாடியை ஜஸ்ட் ஒரே ஒரு 3 போல்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போன ஜென்ரேஷனில் என்ன மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் கொடுத்துக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு இது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 1 hour கழட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து டோட்டல் பாடி இந்த மாதிரி வேலை பண்ண, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணனா, இந்த மாதிரி அந்த பாடிக்கு ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 கிளாரிஃபை பண்ணியிருக்கு. இதில் என்ன ஆகுனா, கார்பரேட்டர் இஷ்யூ இருக்குது. மேபி நம்ம கார்பரேட்டர் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா, எப்படி கார்பரேட்டர் நீங்கள் அனலைசிங் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா சில விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. வயிறில் ஏதோ வலி வருது, இல்லை தலையில் ஏதோ ஒரு வலி வருது. இப்போ இருக்கிற காலகட்டம் மெடிக்கலெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்கேன் பண்ண வந்துடுன்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம வண்டி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா ஸ்கேன் பண்ண முடியுமா? இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, யாருமே கொடுக்காத மெசேஜ் நான் கொடுக்குறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயம் எப்படி நம்ம வண்டி ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நம்ம வண்டி ஹெல்த்தியாக இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருமே கொடுத்துருக்க முடியாது இந்த விஷயத்த. நீங்கள் எந்த யூடியூப்லாம் சர்ச் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். அது எப்படின்னு வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஓகேங்களா, என்ன விஷயம்னா, உங்களுடைய வண்டியை பற்றி நீங்கள் நம்ம வண்டி கரெக்டாக இருக்குதா, நம்ம வண்டி இன்ஜின் ஹெல்த்தியாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா ப்ளக்கை நீங்கள் கழட்டிக்கணும். ஸோ இந்த ப்ளக்கு தான் உங்களுக்கு சொல்லும் உன்னுடைய வண்டி ரிச் பொசிஷனில் இருக்கா, இன்ஜின்னு ஆயில் குடிக்குதா, இல்லை ஹெல்த்தியாக இருக்கா, நல்ல மைலேஜ் வருதானே. இந்த சில விஷயங்களை கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்கிறேன். வரப்போகிற வீடியோவில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சப்ஜெக்டை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். ஏன்னு கேட்டால் ஷார்ட்டாக போட்டால் தான் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு உங்களுக்கு புரியுறதுக்கோசரம் அந்த ஷார்ட் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் கார்பரேட்டர் நான் ரெக்டிஃபை பண்ணல, கார்பரேட்டர் ஃபால்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ரேஸ் ஆகினே இருக்கும். ப்ளஸ் வண்டி அளவுக்கு மீறி பெட்ரோல் குடிக்குது. ஓகேங்களா, எவ்வளோ டியூன் பண்ணி எவ்வளோ இது பண்ணாலையும் கார்பரேட்டர் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு டியூன் பண்ண வேல்யூம் கிடைக்கல. ஸோ நான் அனலைசிங் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் சொல்லலாம், ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு எப்போவுமே கோல்டுன்னு தானே சொல்கிறீங்க, கார்பரேட்டர் லைஃப் வரும் தானே சொல்கிறீங்க சில பேர் கேட்கலாம். வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய டிவிஎஸ் விக்டர் 2003 மாடல் இல்லைங்களா, இன்னும் வரைக்கும் 20 வருஷம் நான் லைஃப் கடந்து வரேன். ஆனால் இந்த வண்டி ஏன் அப்படி வரலன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. கார்பரேட்டர் நீங்கள் சர்வீஸு கொடுக்கும்போது இயர்லி ஒன்ஸ்னால் நீங்கள் கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி மெயின்டைன் ஆகாது. ஏர் ஃபில்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்பரேட்டர்லாம் டஸ்ட்டுங்கோ இந்த மாதிரியெல்லாம் கார்பரேட்டர் லைஃப் கம்மியாகுது. ஸோ இதை நம்ம யார் ஏற்படுத்திக்கிதுன்னா நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஓகேங்களா, ப்ராப்பராக நீங்கள் கார்பரேட்டர் இயர்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி ஒரு டேங்க் கூட க்ளீன் பண்ணி, கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி கார்பரேட்டர் லைஃப் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கார்பரேட்டர் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ நைஸ் டே.